கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ரோட்டரி சங்கம் தொண்டு நிறுவனம் சார்பில் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ரத்த வங்கி பிரிவிற்கு தேவையான நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி சர ஆட்சியர் கேத்ரின் சரண்யா கலந்து கொண்டு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய இம்யூனியலாஜிக்கல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் தங்கள் நிறுவனம் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பரவும் நோய்களை தடுப்பதற்கான தடுப்பூசிகளை தயார் செய்து உள்நாடு மற்றும் 60 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும், தற்போது டெங்கு, சிக்கன் குன்யா, ஜிக்கா போன்ற நோய்களுக்கான தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ். நாங்கள் அனிமல் வேக்சின்ஸ் மற்றும் ஹியூமன் வேக்சின்ஸும் தயார் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கொரோனா டைமில் கூட COVID-19 வேக்சின் தயார் பண்ணோம். இப்போ எங்கள் R&D பைப்லைனில் பல வேக்சின்ஸ் ரிசர்ச்சில் இருக்குது. டெங்கு வேக்சின், சிக்கன் குனியா வேக்சின், ஜீகா வேக்சின் போல வேக்சின்ஸ் எங்கள் R&D பைப்லைனில் இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஹெப்படைட்டிஸ் A வைரஸ்க்கான வேக்சின் நாங்கள் தயார் பண்ணோம். இதுக்கு முன்னாடி சைனாவிலிருந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்களே இங்கே தயார் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி கிடச்சிருக்கு. நாங்கள் தயாரிச்சிட்ருக்கிறோம். ஃபேஸ் 1 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க. இப்போ ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ ஆரம்பமாகும். இன்னொரு 2 வருஷத்தில் இந்த வேக்சின் வரும். டெங்கு, சிக்கன் குனியா, ஜிக்கா, அதே மாதிரி HPV, நியூமோகோக்கல் வேக்சின், இந்த மாதிரி தயாரிப்பில் நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம். மத்திய அரசு எங்களுக்கு அவங்க தான் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் த வேக்சின். அது இல்லாமல் நாங்கள் ஆராய்ச்சிக்கான பணம்லாம் மொத்தம் எங்கள் கம்பெனிலேருந்தே நாங்கள் எங்கள் வர லாபத்தை எடுத்து நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் உள்ள புத்தனந்தல் கிராமத்தில் 1954ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புத்தனந்தல் அணைக்கட்டை புனரமைக்க வலியுறுத்தி விவசாய சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பேசினார். அவருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு சார்பில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புத்தனந்தல் அணைக்கட்டு நீர்ப்போக்கினை சீரமைத்தல் மற்றும் அணைக்கட்டில் இருந்து 7 ஏரிகளுக்கு செல்லும் வரத்து வாய்க்காலில் தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஊராட்சியின் சாதாரண கூட்டம் ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தங்களது பகுதியின் அடிப்படை கோரிக்கைகளாக விடுபட்ட சாலை பாலம் அமைத்தல், குடிநீர் வசதி அங்காடிகளுக்கு புதிய கட்டிடம் அமைத்தல், 100 நாள் வேலைவாய்ப்பு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர கேட்டுக் கொண்டனர். மேலும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒன்றிய அரசிற்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சியாக அமைந்துள்ளதால் தமிழ்நாடு அரசு முன்வைக்கும் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தனர். சென்னை அடுத்த செங்குன்றம் சுங்கச்சாவடி அருகில் வந்த லாரியை மடக்கி பிடித்த குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது சுமார் 8 டன் ரேஷன் அரிசி கடத்திச் செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டதில் மூலக்கடை பகுதியைச் சேர்ந்த வசந்த் மற்றும் மாரியப்பன் ஆகியோர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நல்லணி என்பவருக்கு ரேஷன் அரிசியை கடத்த முயன்றது தெரியவந்தது. மேலும் இதேபோல் பாலவயல் பகுதியில் வாகன சோதனையில் 3 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் மூலக்கடையைச் சேர்ந்த அதே நபர்கள் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்கள் மற்றும் 11 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் 2 வாகனங்களையும் ஓட்டி வந்த 2 ஓட்டுநர்களை கைது செய்ததோடு தலைமறைவான மற்றவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அனுப்பானடி அருகே உள்ள கலங்கரை விளக்கம் ஏஜி சபையில் ஹர்ஷினி மருத்துவமனை மற்றும் அனுப்பானடி கலங்கரை விளக்கம் ஏஜி சபை இணைந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கீரைத்துறை காவல் ஆய்வாளர் கோட்டைசாமி கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காது கேளாமை, காது வலி, தலைவலி, தலைபாரம், முகவீக்கம், கண் அரிப்பு, கழுத்தில் நெறிக்கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள். இந்த மருத்துவ முகாமில் மதுரை அனுப்பநாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் தனது தோட்டத்தில் விளைந்த மாங்காய்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு நத்தத்தில் உள்ள குடோனில் விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நத்தம் கொட்டாம்பட்டி சாலையில் அப்பாஸ்புரம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே காங்கேயம் நோக்கி சென்று கொண்டிருந்த லோடு ஏற்றி வந்த லாரியின் பக்கவாட்டில் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராதாகிருஷ்ணன் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்தவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த சசிதரன் மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு வந்துவிட்டு உத்திரமேரூருக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே மாடம்பாக்கம் குடுவாஞ்சேரியை இணைக்கும் ரயில்வே மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்தபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியதில் சசிதரன் கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு விபத்து குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரத்த சேமிப்பு வங்கி கட்டப்பட்டது. இதனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இந்நிலையில் திறக்கப்பட்ட மறுநாள் முதல் ரத்த சேமிப்பு வங்கி செயல்படாமல் பூட்டியே கிடந்து வருகிறது. எனவே திறக்கப்பட்டும் செயல்படாமல் பெயரளவில் இருந்து வரும் ரத்த சேமிப்பு வங்கியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் காசாளராக பணிபுரிந்து வந்த முத்துப்பரமசிவம் பணிநிறைவு செய்து ஓய்வு பெறுகிறார். இவருக்கான பணிநிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை சங்க மாநில பொருளாளர் பொன் அமைதி, நியாய விலைக் கடை பணியாளர்கள், விற்பனை உதவியாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற முத்துப்பரமசிவத்திற்கு மாலை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களது குடும்பங்களுடன் வந்து வாழ்த்தி சென்றது அனைவர் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு கனரக லாரி ஒன்று கேரள மாநிலம் அடூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது புதூர் வழியாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் ஓரமாக நின்ற மற்றொரு லாரியின் மீது உரசியபடி புதூர் பகுதியில் உள்ள குளத்தங்கரையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 8 நபர்கள் காயமடைந்த நிலையில் அருகாமையில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவலறிந்து வந்த புளியரை போலீசார் விபத்து தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் குண்டூர் பர்மா காலனியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணி. இந்நிலையில் இவருக்கு முதுகுவலி காரணமாக பல்வேறு இடங்களில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி வயலூர் சாலையில் உள்ள ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் இயங்கி வரும் ஜெயரங்கா இயற்கை மருத்துவ மற்றும் யோகா ஆராய்ச்சி நிலையம் என்னும் தனியார் மருத்துவமனையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் 1 வார காலமாக சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மருத்துவமனை அறைக்கு மருத்துவர்கள் சென்று பார்த்தபோது பாலசுப்ரமணியன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலையம் மற்றும் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மருத்துவமனைக்கு வந்த அவரது உறவினர்கள் பாலசுப்ரமணியன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவரை கொலை செய்து விட்டனர் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் வர்த்தக சங்கம் சார்பில் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தன்னை வெற்றி பெற செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வர்த்தக சங்கம் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பளித்தனர். இவ்விழாவில் வர்த்தக சங்கம் குடும்ப உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படைத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தற்போது மாவட்ட நீதிமன்றம், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகியவனை செயல்பட்டு வரும் நிலையில்
விரைவில் மகளிர் நீதிமன்றம், பிசிஆர் நீதிமன்றம், போக்சோ நீதிமன்றம் ஆகியன தொடங்கப்பட உள்ளதால் அதற்கான இடவசதி இல்லாத நிலை உள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் தற்போது இயங்கி வரும் தீயணைப்பு நிலையம் விரைவில் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு பின்னால் இடமாற்றப்பட உள்ளதால் அந்த இடத்தை மயிலாடுதுறை நீதிமன்றத்திற்கு வழங்கக் கோரி மாவட்ட வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை நேரில் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினர். இடுக்கி மாவட்டம் மூணாறில் இருந்து குண்டுமலைக்கு ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது பெரியவாறு அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் முனியாண்டிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இவ்விபத்தில் ஓட்டுநர் முனியாண்டி மற்றும் ஜீப்பில் பயணம் செய்த 6 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மூணார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது முனியாண்டி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வாகனம் ஓட்டும் போதே ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை மதுரை சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சார்பு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், முதன்மை மற்றும் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திறக்கப்பட உள்ளதால் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, ராமகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிபதி ஜெயக்குமார், முதன்மை மாவட்ட குற்றவியல் நீதிபதி பிரீதா மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள், வழக்கறிஞர்கள் உடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஈரோடு செல்லும் சாலையில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிக்கு ஜல்லிக்கற்களை கொண்டு வருவதற்காக டிப்பர் லாரிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாலப்பாளையம் என்ற பகுதியில் ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று அதை கொட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென லாரியில் இருந்து கரும்புகை வெளியேறியது. இதனை கண்ட வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்களுடன் இணைந்து தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் லாரியில் இருந்த டீசல் டேங்க் வெடித்து தீ மேலும் அதிகமாக பற்றி எறிந்ததால் பொதுமக்கள் அணைக்க முடியாமல் கோபிச்செட்டிப்பாளையம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர், இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் வன விலங்குகள் இரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகின்றன. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் பேரூராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் குரங்குகளால் வீடுகளில் பொதுமக்கள் வாழவே அச்சப்படுகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சாலையில் நடமாடவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளத்தூர் பேரூராட்சியில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடித்து வனத்துறையில் விடக்கோரி பள்ளத்தூரைச் சேர்ந்த ரவி, ஆனந்தன் ஆகியோர் பேரூராட்சி செயல் அலுவலர் பாலசுப்ரமணியிடம் மனு அளித்தனர். அதை ஏற்று பேரூராட்சி செயல் அலுவலர் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறையினரிடம் மனு அளித்தார். செங்கல்பட்டு நகராட்சி பெரிய நத்தம் தட்டான் மலைப்பகுதியில் 6 தெருக்கள் உள்ளது. இதில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் வீட்டுமனை பட்டா இல்லாமலும், மின்சார இணைப்பு, நகராட்சி வீட்டு வரி, குடிநீர் இணைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வசதி இல்லாமலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து வருவதாகவும், மழை வெள்ள காலத்தில் பைப்லைன்கள், மின்சார கேபிள்கள் அடித்துச் சென்று விடுவதால் மாத கணக்கில் குடிநீருக்காக கஷ்டப்பட வேண்டியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே படவேலி நீரேற்று நிலையத்தில் மழை வெள்ள காலத்தில் பைப்லைன்கள் அடித்துச் செல்லாதவாறு பாலம் அமைத்து தர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கக் கோரி கையெழுத்து இயக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு தட்டான்மலை பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை விவசாயம் பெருமளவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடும் கோடை வெயில் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் காடுகளில் உள்ள பள்ளங்கள், நீர்நிலைகள் வற்றியதால் தண்ணீர் தேடி தென்னந்தோப்புகளில் குடிபுகும் மர நாய்கள் தேங்காய்களில் துளையிட்டு தண்ணீரை உறிஞ்சி விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விளைச்சல் பாதிக்கப்படுவதோடு 30 காய்கள் விளைந்த இடத்தில் வெறும் 10 காய்கள் மட்டுமே கிடைப்பதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.